الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்கின்றேன். அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக உழைத்த நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வந்து அமர்ந்து தங்களுடைய பெயர்களை மலக்குமாருடைய பதிவேட்டில் பதிந்து கொண்ட நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஜும்மாவுடைய உரையை கேட்டு அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை, குர்ஆனுடைய வசனங்களை, ஹதீஸுகளை ஈமான் கொண்டு அமல்கள் செய்யக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, பொதுவாகவே இந்த மார்க்கம் என்பது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இதை ஏற்கக்கூடிய அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதோ வழிகாட்டுதல் இல்லாமல் தன்னந்தனியாக விடப்பட்ட, திசை தெரியாமல் அடைகின்ற ஒரு துர்ப்பாக்கியத்தை அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரிதான், கல்வி உள்ளவனாக இருந்தாலும் சரிதான், கல்வி இல்லாதவனாக இருந்தாலும் சரிதான், அவன் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் வழங்குகின்றான். அல்லமஹுல் பயான், எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றான். இப்படி ஒவ்வொரு வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாகவும்
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதன் எந்த திசையில் பயணிக்க வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும், எதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தெல்ல தெளிவாக திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். இந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது அவன் சக மனிதனோடு இருக்கக்கூடிய, அவன் சக மனிதனோடு சேர்ந்து வாழக்கூடிய விதத்தில் அல்லாஹ் அவனை படைத்துள்ளார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்து இருக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் படைத்துள்ளார். எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தானாகவே பிறந்து தானாகவே வளர்ந்து தானாகவே அவனுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் அல்லாஹ் எந்த ஒரு மனிதனையும் ஆக்கவில்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்து இருக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் மனித படைப்பை வடிவமைத்துள்ளார். இப்படி ஒரு மனிதன் தான் சார்ந்து இருக்கக்கூடிய சக மனிதர்களிடத்தில் அவன் ஏதாவது ஒரு தேவைக்காக அவன் பழக வேண்டிய, நட்பு வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. இந்த வகையில் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய நட்பை, தன்னுடைய சகோதரத்துவத்தை எப்படி அவன் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அழகான முறையில் நமக்கு வழிகாட்டுதலை தருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நட்புகளை இந்த உலகத்தில் அவன் சம்பாதித்துக் கொண்டால் அவன் நாளை மறுமையில் அந்த நட்பு அவனுக்கு எப்படி கை கொடுக்கும், அதே நேரத்தில் எப்படிப்பட்ட கூடா நட்புகளோடு அவன் நட்பு வைத்துக் கொண்டால் அந்த நட்பு நாளை மறுமையில் அவனுக்கு கேடாக முடியும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு அழகான முறையில் தெளிவுபடுத்துகிறார். இந்த நட்புக்கு ஏன் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது? நாம நினைப்பது போல நட்பு என்பது ஏதோ நாம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு உறவு, அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, இபாதத்து வேற நட்பு வேற அப்படின்னு நாம் நினைக்கின்றோம். உண்மையிலேயே நட்பு என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு உறவாக அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருகின்றார். இந்த நட்பு என்பது இந்த உலகத்தை உள்ள நட்பையும் அல்லாஹ் பேசுகின்றார். இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றதற்கு பிறகு நாம் மன்னரை வாழ்க்கை வாழப்போகிறோம், அங்கேயும் நட்பு பேசப்படுகின்றது. மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒரு நாள் நாம் எழுப்பப்பட போகிறோம். அந்த மறுமையிலும் இந்த நட்பை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அப்ப இந்த நட்புங்கிற உறவு உலகம், மன்னரை, மறுமை, இந்த மூன்று வாழ்க்கையிலும் நட்பு என்பது அவனோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஏன் இந்த நட்பை மட்டும் சிறப்புப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான் தெரியுமா? இப்ப நம்ம சில விஷயங்களை தாய் தந்தரோடு பகிர்வோம், ஆனா எல்லா விஷயத்தையும் பகிர மாட்டோம். அதே போலதான் மனைவி இடத்துல எல்லா விடயத்தையும் மனைவி இடத்துல நம்மளால நினைக்க முடியாது, ஷேர் பண்ண முடியாது. இன்னைக்கு பெரும்பாலும் வீட்டில இருந்து வெளியே வந்த உடனே நம்ம ஆட்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எப்படா சாயா குடிக்க வரும், இந்த ப்ரெஷர்ல இருந்து டென்ஷன்ல இருந்து குடும்பத்தை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா சாயா குடிக்க வந்தா இருக்கேன், இப்படிதான் நம்ம பெரும்பாலும் சொல்றோம். அப்படியே ஒரு சாயா குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து மனசுல பாரத்தெல்லாம் கொட்டக்கூடிய ஒரு இடமாகத்தான் நம்ம யாரும் தேர்வு பண்றோம், நட்பு தேர்வு பண்றோம். அப்ப மனைவி, துணைவின்லாம் சொல்லிக்கிறோம், ஆனா எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டோம். என்னுடைய வாழ்க்கையுடைய துணை, அவள்கிட்ட தான் எல்லாத்தையும் பகிர்றேன், ஆனா பகிரக்கூடிய அளவுல நம்ம இருக்கிறோம்னா கிடையாது. ஒரு அளவுக்கு தான் எல்லாத்தையும் போட்டு சொன்னா அதுல என்ன ஏது நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம பெரும்பாலும் நிறைய சொல்றது கிடையாது. இருக்கிறது சொல்லி அதில் உள்ள கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம நேரம் சரியா போயிடும். அப்ப இந்த நட்பு என்பது
அந்த ஒரு மணி நேரம் நம்முடைய உள்ளத்தில் உள்ள நம்முடைய சிந்தனை உள்ள எல்லா விதத்தையும் பகிரக்கூடிய ஒரு உறவாகத்தான் நம்ம யார் பார்க்கிறோம்? நம்முடைய நட்பு. நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு உறவு நட்பு. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. இஸ்லாத்துல நட்பு எந்த அளவுக்கு பேசப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனிதனுடைய மார்க்கம் அவனுடைய நட்பை பொறுத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய மார்க்கம், அவனுடைய மார்க்கத்துடைய நடைமுறை, அவனுடைய தீனுடைய வெளிப்பாடு எதுலதான் இருக்குது? அவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நட்பு, அவனுடைய கூட்டாளிகள், அவனுடைய நட்பு வட்டாரங்கள், அவனுடைய நண்பர்களை பொறுத்து அவனுடைய மார்க்கத்துடைய பக்குவம் இருக்கும். மார்க்கத்தை பேணக்கூடிய அந்த பக்குவம் அவனிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பல் யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலி. ஆகவே உங்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் யாரோடு நட்பு உருவாடுகிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கேள்வியோடு சொல்றாங்க, ஒரு கவனமா இருந்துக்குங்க. நீங்க எப்படிப்பட்ட நட்பை நீங்கள் பேணுகின்றீர்கள், யாரோடு நீங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, யாரிடத்தில் அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்குங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய நட்பை கொண்டு நீ முடிவெடுக்கப்படுவாய். உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி உன்னுடைய நட்பை கொண்டு நீ உன்னுடைய முடிவுகள் அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க பாருங்க. நல்ல நட்பு இருக்கும், கெட்ட நட்பு இருக்கும். ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, நல்ல நண்பனுக்கு நல்ல நட்பிற்கு உதாரணம் கமஸலி சாஹிபில் மிஸ்கி, ஒரு அத்தர் வியாபாரியை போன்றவன். நல்ல நட்புகளோடு நாம் நட்பை வைப்பது என்பது அதுக்கு உதாரணமாக அல்லாஹ் கொடுத்தது. என்ன சொல்றாங்க? கசாஹிபில் மிஸ்கி, அவன் ஒரு அத்தர் வியாபாரிக்கு சமமானவன். அதே நேரத்தில் ஒரு கெட்ட நட்பிற்கு உதாரணம் என்பது கீரில் ஹத்தாத், ஒரு இரும்பு கொள்ளனுக்கு அது சமமானது. இரும்பு பட்டறை வேலை பார்ப்பான இல்லையா, அப்படிப்பட்ட நட்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட நட்பிற்கு உதாரணமாக சொல்கின்றார். இது எப்படி நாம இந்த ஹதீஸை விளங்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, நல்ல நண்பனுக்கு உதாரணமாக சென்ட் வியாபாரி சொல்றாங்க. ஒரு சென்ட் வியாபாரி கூட நம்ம நட்பு வச்சிருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறோம். அவர் கடைக்கு போறோம், என்ன நடக்கும்? ஒண்ணு நாம அவர்கிட்ட இருந்து சென்ட் வாங்குவோம், அல்லது அவர் நமக்கு கிஃப்டா கொடுப்பாரு. ஒண்ணு கொடுக்கல் வாங்கல் பழக்கம் இருக்கும். ஒண்ணுமே இல்ல, வெளியே வரும்போது எப்படி வருவோம்? ஒரு நல்ல மனத்தை சுமந்தவர்களாக வெளியே வருவோம். எதுவுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வெளியே வரும்போது எப்படி வருவோம்? நல்ல ஒரு மனத்தை, நல்ல நறுமணத்தோடு நம்ம வெளியே வருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்றாங்க, நல்ல நட்புகளோடு நீங்க பழகினீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் மாறும். உங்களுடைய கேரக்டர் என்ன செய்யும்? அவர்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர் உங்கள்கிட்ட வரும். உங்களுடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வரும், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் போகும், நல்ல பழக்க வழக்கங்கள் நீங்க என்ன செய்வீங்க? அவர்கிட்ட இருந்து கத்துக்குவீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வெளியே வரும்போது நல்ல மனத்தோடு வந்தாரா இல்லையா? அதே போல நல்ல நட்புகளோடு, ஈமானிய நட்புகளோடு நீங்க பழக ஆரம்பிச்சீங்கன்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அவரிடத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான குணங்கள் உங்களிடத்தில் வந்துடும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையான குணங்களை நீங்களும் சுமக்க ஆரம்பிப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அதே நேரத்துல கெட்ட நட்பிற்கு உதாரணமா எது சொன்னாங்க? இரும்பு பட்டறை, இரும்பு கொள்ளனை சொன்னாங்க. இரும்பு கொள்ளனை பொறுத்தவரை அவங்க கூட நட்பு வச்சு என்ன நடக்கும்? அவன் கடைக்குள்ள போறோம், அவன் இருக்கோட பட்டறைக்குள்ள போறோம், என்ன நடக்கும்? அவன் இரும்பு பட்டையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய தீ நம்ம மேல படும், அதனுடைய தீப்பொறி நம்ம மேல படும். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகான உதாரணத்தை சொல்றாங்க பாருங்க. கெட்ட நட்புகளோடு நாம் உறவு வைக்கும் பொழுது
அவர்களோடு நட்பு வைக்கும் பொழுது என்னாகும், அவர்களிடத்துல இந்த கெட்ட பழக்க வழக்கங்களை நாம் என்ன செய்வோம், படிக்க ஆரம்பிப்போம். அவரிடத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்களை நம்மை அறியாமலே நாம் என்ன செய்வோம், படிக்க ஆரம்பிப்போம். அப்படி படிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தொழுவுறாங்க. நம்ம சர்க்கோனல் மக்களை தான் சொல்றேன். தொழுவுறாங்க, பள்ளிவாசல உட்காராங்க, இபாதத்தா இருக்கிறாங்க, எல்லா விதமான நன்மையான காரியங்கள் பண்றாங்க. ஆனா கெட்ட நட்புகளோடும் சேர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள், கெட்ட நண்பர்களோடு இருந்து கொண்டே இருக்கிறார்கள். கெட்ட நண்பரோடு சகவாசத்தோடு அங்க அமர்ந்திருக்கவும் செய்யறாங்க. கேட்ட சொல்றாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, நான் ஏன் வேலையை பார்த்துட்டு போவேன், எனக்கெல்லாம் அது சீக்கிரத்துல அஃபெக்ட் ஆகாது. நமக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்கான், அதை மறந்து இவர் பேசுற. நமக்கெல்லாம் மேல நம்ம கூட ஒருத்தர் இருந்துகிட்டு தான் இருக்கான், அவரை மறக்க கூடாது. நான் சீக்கிரத்துல என்ன செஞ்ச மாட்டேன், அந்த பழக்க வழக்கத்துல அடிமை ஆயிட மாட்டேன், அது அவங்களுடைய ஹேபிட், எனக்கு அந்த ஹேபிட் எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு அழகான முறை சொல்றாங்க பாருங்க. அவங்ககிட்ட இருந்து கெட்ட பழக்க வழக்கங்கள் நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கட்டத்துல அவரிடத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கம், இயற்கையான தீய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பெரிய பாவமாவே தெரியாது, அது ஒரு பெரிய தீய குணமாவே தெரியாது. நாளடைவில் பழக பழக என்ன ஆயிரும், இதெல்லாம் ஒரு சாதாரண பாவம் தானே, வட்டி வாங்குறதெல்லாம் சாதாரண ஒரு பாவம் தானே, மது குடிக்கிறது அது ஏதோ ஜாலிக்காக குடிக்கிறான், இப்ப குடிக்கிறான், நாளைக்கு விட்டுருவான். இப்படி என்ன ஆயிரும், கெட்ட பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள் நம்முடைய பார்வைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பாவமே இல்லை என்ற அடிப்படை அவனுடைய குணங்கள் அவனுக்கு இயற்கையாக அமைந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுக்கிறார். இப்ப எந்த அளவிற்கு ஈமானிய நட்பு என்பது நம்முடைய பழக்க வழக்கங்களை, நம்முடைய குணங்களை மாற்றும். அதே நேரத்தில் கெட்ட நட்புகள் நம்முடைய இயற்கையான குணங்களை கூட மாற்றி தீமையான ஒரு குணங்களை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுக்கின்றார். பண்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப சில நட்புகளோடு நாம நட்பு வைக்கிறோம், சில நண்பர்களோடு பழகிறோம். அந்த நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, தீனுக்கு மார்க்கத்துக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அவரோடு பழகக்கூடிய காலமெல்லாம் நமக்கு எந்த உணர்வு வரும், தீனுக்கு கண்ணியம் கொடுக்கணும், மார்க்கத்திற்கு கண்ணியம் கொடுக்கணும், மார்க்கத்துடைய சட்டத்தை நாம பின்பற்றலாம் பரவாயில்ல, அதுக்கு கண்ணியம் கொடுக்கணுமாறு நினைப்போம், அதை பேண வேண்டுமா என்று நாம் நினைப்போம். ஆனால் அதே நேரத்தில் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தீனுக்கு கண்ணியம் கொடுக்காததோடு நாம பழக ஆரம்பிச்சோம்னா நாளடைவில் நமக்கு தீனுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு என்ன ஆயிரும், ஒரு பொதுமுக்காக ஆயிரும். உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தாடி வச்சிருக்கக்கூடிய நல்ல நட்புகளோடு பழகணும்னா நமக்கு இந்த மார்க்கத்துல தாடிக்கு முக்கியத்துவம் இருக்குது, அது கண்ணியமான ஒரு சுன்னா. உலகத்தில் ஒரு மனிதன் வஃபாத்தாகும் பொழுது, மௌத்தாகும் பொழுது அவனோடு இருக்கக்கூடிய ஒரு சுன்னா என்பது தாடி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அவன் வைக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்கு கண்ணியமாக கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் தாடியை ஷேவ் பண்ணி விட்டு இந்த காலத்துல இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா, அதெல்லாம் வயசாகும்போது வச்சுக்கலாம், இப்ப எல்லாம் இந்த தாடியெல்லாம் வைக்க முடியாது, அப்படியே கொஞ்சம் நீட்டா இருந்தாதான் பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். தாடி ஓகே தான், அது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா, வைக்கலங்கிற குற்ற உணர்வு என்பது வேற. ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா, அது செட் ஆகுமா என்று மார்க்கத்துடைய சில விஷயங்களை நாம் கண்ணியம் இல்லாம பாக்குறோமா இல்லையா, அந்த நட்புகளோடு நம்ம பழக ஆரம்பிச்சு நாளடைவுல நமக்கும் மார்க்கத்துடைய தீனுடைய சில விஷயங்கள் நமக்கு என்ன ஆயிரும், ரொம்ப பொடுபோக்காயிரும். வட்டி வாங்காமல்லாம் வியாபாரம் பண்ண முடியுமா என்று பேச ஆரம்பிச்சானா கடைசி நமக்கு என்ன ஆயிரும், ஓ இந்த காலத்துல வட்டி எல்லாம் சாதாரணம் போல என்ற அடிப்படை உன்னுடைய சிந்தனைகள் மாறிவிடும் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நம்முடைய நட்புகள் ஒரு 4-5 நட்புகள் இருக்கிறாங்க, அதுல 4 பேர் தொழுகிறவங்க, அவரோடு பழகினா நாமும் என்ன செய்வோம், தொழக்கூடிய மக்களாக மாறும். ஒரு ரூம் இருக்கு, ஒரு ஹாஸ்டல் இருக்கு, அதுல 4 மக்கள் தொழக்கூடிய மக்கள். ஒருத்தர் தொழாம இருக்காரு, 4 இடம் அவர் என்ன செய்வாரு, இந்த 4 மக்களை பார்த்து அவரு தொழ ஆரம்பிப்பார். அதே நேரத்துல ஒருத்தர் தொழக்கூடியவரா இருக்கிறாரு, 4 பேர் தொழாம இருக்கிறாங்க,
இவன் அவரு கூடயே நட்பு வச்சுக்கிட்டே இருந்தான்னா கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? 4 பேர் காதலும் சிறுநீரை கழித்த ஷைத்தான் ஒரு நாள் இவருடைய காதலும் ஷைத்தான் சிறுநீரை கழிப்பான். அப்ப இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். நல்ல நட்புகள் ஈமானிய உறவுகளை தேடி செல்லணும், அவர்களோடு அமர வேண்டும், அவர்களோடு பழக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்புடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அவர்களுடைய சிறிய தந்தையுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு பாருங்க. அபூ தாலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்தார். நாம எல்லாம் அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு மக்கத்து காஃபிர் இடத்திலிருந்து குறைஷி இடத்திலிருந்து அவ்வளவு எதிர்ப்புகள், அவ்வளவு பிரச்சனைகளையும் தனி மனிதனாக இருந்து சமாளிச்சார். தன்னுடைய அனுபவத்தை கொண்டும் தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை கொண்டும் தங்களுடைய நட்பு வட்டாரத்தை கொண்டு சமாளித்தார். யாரு? அபூ தாலிப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு உறுதுணையாக பக்கபலமாக இருந்தார். மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு எதிரிலிருந்து வரக்கூடிய அந்த அடக்குமுறைகளை கையாளுவதில் யார் சிறந்தவராக இருந்தாரு? அபூ தாலிப் மிக சிறந்தவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு வாழக்கூடிய காலத்துல அவருக்கு அதிகமாக மார்க்கத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். என்னோட பெரியாப்பா, நீங்க இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க, ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் தூய கலிமா சொல்ல மறுக்கிறீர்களே என்று அவரிடத்துல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசி காலம் வரைக்கும். அவருடைய சக்கராத்துடைய நேரம், அவர் படுத்திருக்காரு, படுக்கையா இருக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல வராங்க. வந்து அந்த நேரத்திலாவது தன்னுடைய பெரியாப்பா எப்படியாவது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட மாட்டாரா கேட்கிறாங்க. அவரிடத்துல சொல்றாங்க, அவருடைய பெரிய தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது அவர் சொல்வதற்கு அவர் சில நேரங்கள் முயற்சி எடுக்க வந்தாலும் அதை கெடுப்பதற்கு, அதை தடுப்பதற்கு யார் இருந்தா தெரியுமா? அவருடைய நட்புகள் இருந்தார். அபூ ஜஹ்ல், அபூ லஹப், உத்பா, ஷைபா, அபூ உமையா எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முடிவதற்கு அவர் சில நேரங்கள் முயற்சி எடுத்தாலும் அதை தடுக்கக்கூடிய விதமாக அவருடைய நட்புகள் என்று சொன்னார்கள். அத்தர்கபு அன் மில்லதி, அத்தர்கபு அன் மில்லதி அப்துல் முத்தலிப், நம்முடைய மூதாதை அப்துல் முத்தலிஃபுடைய மார்க்கத்தை விட போல நம்முடைய நட்பு என்ன ஆச்சு? நம்முடைய பழக்க வழக்கம் என்ன ஆச்சு? நம்முடைய அப்துல் முத்தலிப், நம்முடைய மூத்த வாப்பாவுடைய அந்த கொள்கைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு? நம்ம ஒரு நாள் பழகிய இந்த பழக்கத்துக்கெல்லாம் நீ மதிப்பு கொடுக்க மாட்டியா என்று கேட்ட மாத்திரத்தில் அப்படி என்ன செஞ்சிட்டார்? பின்வாங்கிட்டார். கடைசியில் அவர் எப்படிதான் மௌத்தானாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாமே மௌத்தானார். அவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை மொழிவதற்கு மிக தடையாக இருந்தது இதுதான், அவர் ஏற்படுத்தி இருந்த நட்புகள். இப்ப பாருங்க எந்த அளவிற்கு நட்பு என்பது நாம் மறுமையில் எந்த நிலையை அடைய போகிறோம் என்பதற்கு, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதை இலகுவாக்குவதும் நம்முடைய நட்புகள், அதே நேரத்தில் நரகத்திற்கு செல்லக்கூடிய பாதை இலகுவாக்குவதும் நாம் உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய நட்புகள் மிக முக்கியமாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நல்லவர்களோடு சேர்வது, நல்லவர்களோடு அமர்வதற்கு மார்க்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் யதூஃபூன பித்தர்கி யல்தமிஸூன அஹ்லி திக்ர். இந்த பூமியில் சில மலக்குமார்கள் பூமியில் சுற்றி கொண்டே இருப்பார்கள். பூமியில ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் ஒவ்வொரு பணி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சில மலக்குமாருடைய பணி என்ன தெரியுமா? பூமியில சுத்திக்கிட்டே வருவாங்களாம். எங்கேயாவது ஒரு 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து, ஒரு 5 பேர் 10 பேர் கூடி உட்கார்ந்து மார்க்கத்தை பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய தீனை பத்தி பேசுறாங்க. யார் யாரெல்லாம் மார்க்கத்தை தெரியாம இருக்கிறாங்க அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறாங்க, அல்லது ஈமானிய பேச்சை பேச ஆரம்பிக்கிறான்னா மலக்குகள் அங்க வருவார்கள். அந்த திக்ர் சபைக்கு அந்த நல்ல மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சபைக்கு மலக்குமார்கள் வருவார்கள். மலக்குமார்கள் அவர்களோடு மட்டுமல்லாமல் வேறு மலக்குமார்கள் அழைத்து கூப்பிடுவார்களாம். ஹலுமு வாருங்கள், இங்க சில மக்கள், சில அடியார்கள் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தீனை பத்தி பேசுறாங்க, மார்க்கத்தை பத்தி பேசுறாங்க, தர்பியா நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, பயான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 10 நிமிஷம் 1/4 மணி நேரம், அதுக்கு டைம் பிரச்சனை இல்லை, ஒரு 5 நிமிடமாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ்வுடைய தீனை பத்தி பேசக்கூடிய மக்கள் அமர்ந்து விட்டாலே மலக்குமார்கள் அந்த சபைக்கு வந்து விடுவார்கள்.
வந்துவிட்டு மலக்குமார்களையும் அழைப்பார்கள், வேறு மலக்குமார்களையும் அழைப்பார்கள். சொல்வார்களாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், ஃபயஸ்அலுஹும் ரப்புஹும் வஹுவ அலமு மின்ஹும். அந்த மக்களை எல்லாம் அல்லாஹ் அறிவான். அந்த மக்களை அறிந்த அல்லாஹ் மலக்கிடத்தில் கேட்பானா, மா யகூலு இபாதி, என்னுடைய அடியார்கள் என்ன சொல்றாங்க? அந்த சபையில் ஊடாக என்னுடைய அடியார்கள் எதை சொல்லுகிறார்கள்? மலக்குமார்கள் சொல்வார்கள், எப்போது யுஸப்பிஹூனக வ யுகப்பிரூனக, உன்னை புகழ்றாங்க, உன்னை பெருமைப்படுத்துகின்றார்கள், உன்னுடைய மார்க்கத்தை பத்தி பேசுறாங்க. எல்லாம் சொன்ன பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், ஹல் ரஅவுனி, அவர் என்னை பார்த்தது உண்டா? அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்கள் என்னை பார்த்தது உண்டா என்று அல்லாஹ் கேட்கின்றார். அப்பொழுது சொல்வார்கள், மலக்குமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், அவர் உங்களை பார்த்ததில்லை. அப்படி பார்த்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? மலக்குமார்கள் சொல்வார்கள், லவ் அன்னஹும் ரஅவுஹா கானு அஷத்து அலைஹா ஹிர்ஸன், இன்னும் அதிகமாக இது போன்ற சபைகளில் உட்கார ஆரம்பிப்பார்கள், இன்னும் அதிகமாக புகழ ஆரம்பிப்பார்கள், இன்னும் அதிகமாக உன்னை பற்றி பெருமைப்படுத்துவார்கள், உன்னை மகத்துவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றார், வமிம்மா யதஅவ்வதூன், அவர்கள் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றார்கள்? அப்போது மலக்குமார் சொல்வார்கள், வயக்கூலுன மினன் நார், நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாப்பை தேடுகின்றார்கள். அவங்க இது போன்ற சபைகளின் மூலமாக கடைசியில நாம என்னதான் விரும்புவோம்? ஒரு பயான்ல வந்து உட்கார்றோம், நம்முடைய கடைசி எண்ணோட்ட என்னத்தமா இருக்கும்? நம்ம இந்த பயான் நிகழ்ச்சிக்கு போவோம், அல்ல இது மூலமாக நாளைக்கு மறுமையில நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க மாட்டானா? இன்னொரு எண்ணம் கடைக்கோடியில் ஒரு எண்ணமாக இருக்கும். அல்லாஹ் அதை கேட்கின்றான். அவர்கள் எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகின்றார்கள்? நரகத்திலிருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் பாதுகாப்பை தேடுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் கேட்கிறார், ஹல் ரஅவுஹா, அந்த வேதனை அவர்கள் பார்த்ததுண்டா? கபருடைய வேதனை அவர்கள் பார்த்ததுண்டா? யா அல்லாஹ், அவர்கள் பார்த்ததில்லை. அவர்கள் பார்த்தால் எப்படி இருப்பார்கள்? மலக்குமார் சொல்வார்கள், அதிகமாக உன்னை பயப்படுவார்கள், அதிகமாக நரகத்தை பயப்படுவார்கள். மேலும் அல்லாஹ் கேட்கின்றார், அவர்கள் இந்த சபைகளின் மூலமாக, இந்த அமர்வுகளின் மூலமாக என்ன எதிர்பார்க்கிறாங்க? நமக்கு ஜும்மாவில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், இது கட்டாய கடமை, அதனால் உட்கார்ந்துட்டோம். இதே ஒரு மார்க்க சபை, ஒரு திக்ர் சபை, ஒரு பயான், இளைஞர்களுக்கான ஒரு பயான், என் பிள்ளைய அனுப்பி வைப்போம், நானும் போவோம், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ மறுவுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு பயான் நடக்குது, நான் உட்கார்றேன், எந்திரிச்சு போனா போயிடலாம். அப்படிதானே? யாரும் முடிச்சு ஏன் எந்திரிச்சு போற நம்மளை கேட்க முடியாது. எந்திரிச்சு போனா போன வேற வேலையை பார்த்துட்டு போயிடலாம், அப்படி போய் சாய் குடிக்க போயிடலாம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிறோம், ஏன் ஒரு 10 நிமிஷம்னா உட்கார்றோம். ஏன் உட்கார்றோம்? எப்படியாவது சொர்க்கம் போயிட மாட்டோமா? இந்த சபைகள் உட்கார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி எப்படியா சொர்க்கம் போயிட மாட்டோமா? இல்லைன்னா உட்கார்ந்து நன்மையாச்சும் கிடைச்சிடக்கூடாது, அந்த நன்மை மூலமா நாளை சொர்க்கம் போயிட மாட்டோமா? அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். மலக்குமார்கள் சொல்வார்கள், சொர்க்கத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க. அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்க? சொர்க்கத்தை தான் எதிர்பார்க்க, அதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்வான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததுண்டா? ஹல் ரஅவுஹா, அதை பார்த்ததுண்டா? யா அல்லாஹ், அதை பார்த்ததில்லை. அப்போது மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுவார், அதை பார்த்தால் அவர்கள் எப்படி இருப்பாங்க? அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க? மலக்குமார்கள் சொன்னார்கள், இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை புகழ்வார்கள், இன்னும் அதிகமாக உன்னை மகத்துவப்படுத்துவார்கள் யா அல்லாஹ். எல்லாம் கேட்டுட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியாக சொல்வான், உங்களை சாட்சியாக நான் வைத்து சொல்கின்றேன். யார? மலக்குகளை அல்லாஹ் சாட்சியாக வைத்து சொல்கிறார். உங்களை நான் சாட்சியாக வைத்து சொல்கிறேன், இன்னி கத் கஃபர்து லகும், இந்த சபையில் இருந்த எல்லோருடைய பாவங்களையும் நான் மன்னிக்கின்றேன். அது 10 நிமிஷமாக இருந்தாலும் சரிதான், 15 நிமிஷமாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹுடைய திக்ர் சபை, நல்ல விஷயங்கள் பேசப்படுகின்ற சபை, நல்ல மக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் அமர்ந்தால் அல்லாஹ் அவர்களை என்ன செய்கின்றான்? கத் கஃபர்து லகும், அவருடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். அப்போது ஒரு மலக்கு சொன்னார், யகூலு மலக்கும் மினல் மலாயிகா, அதில் ஒரு மலக்கு சொல்கின்றார், ஃபீஹிம் ஃபுலானுன் லைஸ மின்ஹும் இன்னமா ஜாஅ லிஹாஜத்தின். அந்த கூட்டத்துல, அந்த சபையில ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்றாங்க, அவரு பயானுக்கு வரல. அவர் எதுக்கு வரல? பயானுக்கு வரல, சும்மா வந்து உட்கார்ந்தாரு. அவர் பயானை கேட்கணுங்கிற ஆர்வமும் கிடையாது, பயான்ல உட்கார்ந்துங்கிற எண்ணமும் கிடையாது, சும்மா உட்கார்ந்து இருந்தாரு. ஏதாவது நம்ம சொன்னோமா இல்லையா? உட்கார்ந்து செல்போன் நட்டிக்கிட்டு இருந்தாரு, அல்லது தண்ணி கேன் போட வந்தாரு, அப்படி நம்ம கிண்டல் பண்ணுவோமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆள்.
இன்னும் சில பேர் எப்படி சொல்லுவோம், சாப்பாட்டுக்காண்டி வந்திருக்காரு போல இருக்கு, பயான் முடிஞ்சு என்ன போட போறாங்க, சாப்பாடு போட போறாங்க, அதுக்காண்டி வந்திருக்காரு போல, இப்படி கிண்டல் பண்ணுவோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறார், அவர் பயான் கேட்பதற்குன்னு வரல, நியத்து அவர் கிடையாது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றார், அங்கே அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள் யாரையும் நான் துர்ப்பாக்கியமாக அனுப்புவது நான் விருப்பமில்லை என்று அல்லாஹ் சொல்லுவோம். அங்க அமரக்கூடிய யாரையுமே துர்ப்பாக்கியசாலிகளாக நான் வீடு திரும்புவதற்கு நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன், அவர்கள் அனைவரும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்ப எந்த அளவிற்கு நல்ல நட்புகளோடு அமர்வதே நமக்கு நன்மைதான். நல்ல நட்புகளோடு சேர்ந்து உட்கார்ந்து இருந்தாலே, நம்ம பேசலனாலும் பரவாயில்ல, அவங்க கூட ரொம்ப பழகனாலும் பரவாயில்ல, அவங்க கூட உட்கார்ந்து நல்ல மக்களோடு உட்காருதல், நல்ல சபைகள் உட்காருதல், நல்ல நட்புகளோடு நாம் சேர்வதற்கு முயற்சி பண்றோமா இல்லையா, இதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் பலரோடு நட்பு பாராட்டுகிறோம், பலரோடு சகோதரத்துவத்தை பேணுகின்றோம். நல்ல மக்கள், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அல்ல சில மக்களை பார்த்தால் உங்களுக்கு மறுமையோட சிந்தனை வருகின்றதா, சில மக்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கபரை பற்றி நினைவுபடுத்துகின்றாரா, சில மக்கள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பிக்கின்றார்களா, சில மக்கள் உங்களுக்கு நீங்கள் நன்மையில் ஆர்வம் குறைவாக இருக்கின்ற என்பதை சுட்டி காட்டுகின்றார்களா, அவர்களோடு நட்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அவர்களோடு பழகுங்கள். சில வெறுப்புகள் இருந்தாலும் அவர்களோடு நட்பை தொடருங்கள், அவருடைய நட்பை துண்டித்து விட வேண்டாம். இது உங்களை நேர்வழியில் பார் உங்களை நிலைத்திருக்க செய்யும். அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்கார மக்களாக நீங்கள் ஆகலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே இந்த உலகத்தில் நல்ல நட்புகளோடு நாம் பழகுவோம். நல்ல நட்புகளோடு அந்த நட்புகளை துண்டித்து விடாமல், சில சண்டைகளுக்காக, சில உலகத்தில் உள்ள சில சிற்றின்பங்களுக்காக ஒரு நட்புகளை துண்டித்து விடாமல், நல்ல ஈமானி உறவுகளோடு நம்முடைய உறவுகளை வழிபடுத்திக் கொண்டு அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளையும் நாளை மறுமையில் நமக்கான நன்மைகளையும் அடைவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதல் குத்துபாவை நிறைவு செய்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் சிலருக்கு நட்புகளோடு இருக்கிறார்கள். இந்த நட்புகள் நாளை மறுமையில் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கின்றார். அல் அஹில்லாஹு யௌமஇதின் பஅதுஹும் பஅதுன் அதுவும் இல்லல் முத்தகீன். இந்த உலகத்தில் நட்பாக இருந்தவர்கள் நாளை மறுமையில் எதிரிகளாக இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உலகத்துல நட்பாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க நாளை மறுமையில் எப்படி இருப்பாங்களா, ஒருவருக்கொருவர் எதிரிகளாக மாறி விடுவார்கள். யாரை தவிர? இல்லல் முத்தகீன், தக்வா உடையவர்களை தவிர, இறையச்சம் உள்ளவர்களை தவிர நாளை மறுமையில் அவர்கள் எதிரிகளாக இருப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? உலகத்துல இறையச்சம் உள்ள நட்பை தவிர வேறு யாரிடத்தில் நட்பை நாம் ஏற்படுத்திக் கொண்டு அவர்களிடத்தில் நன்மை ஏவாமல் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை சுட்டி காட்டாமல் நாம் வாழ்ந்து விட்டால், எவ்வளவு நட்பாக இருந்தாலும் சரிதான், நாளை மறுமையில் அவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக வருவார்கள். அல்லாஹ் இடத்தில் முறையிடுவார்கள். எத்தனையோ ஆண்டுகாலம் நாம் பழகினையா அல்லாஹ், எத்தனையோ ஆண்டுகாலம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த, ஒரு முறை கூட நான் செய்த தவறி அவன் எனக்கு சுட்டி காட்டவில்லை, ஒரு முறை கூட என்னை பள்ளிவாசலுக்கு அவன் அழைத்து செல்லவில்லை, ஒரு முறை கூட சிறுக்குடைய விபரீதத்தை அவன் எனக்கு சொல்லித் தரவில்லை. எல்லாவற்றையும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அவன் நரகத்திற்கு செல்லும் பொழுது அதற்கு காரணமாக தான் இருந்ததை அல்லாஹ்விடத்தில் அந்த குற்றத்திற்கும் தண்டனை வாங்கி தருவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், சில பேர் நாளை மறுமையில் புலம்புவார்கள். எப்படி தெரியுமா? யா வைலதா, எனக்கு வந்த கேடு,
நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய நபியை நான் பின்பற்றி இருக்க கூடாதா? எத்தனையோ பேரை ஃபாலோ பண்ண இன்ஸ்டாகிராம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு அவ்வளோ பேரை ஃபாலோ பண்ணி வச்சிருப்பேன். ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் எடுத்தா யாரெல்லாம் இருப்பாங்க? கண்ட கண்ட நடிகர்கள், கண்ட கண்ட நடிகைகள், அரசியல்வாதிகள், உலகத்துல யார் யாரெல்லாம் ட்ரெண்டா இருக்காங்களோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல தலைமுடியில ஒருத்தன் ட்ரெண்டா இருக்கானா ஃபாலோ பண்ணுவேன், ட்ரெஸ்ல ஒருத்தன் ட்ரெண்டா இருக்கானா அவனை நான் ஃபாலோ பண்றேன், எல்லாரையும் நான் ஃபாலோ பண்ணேன். ஆனா யாரை நான் ஃபாலோ பண்ணல? என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணல. அவரிடத்துல இந்த எதையுமே நான் பின்பற்றவில்லை. என்னுடைய தூதரை பின்பற்றி இருக்க கூடாதா? இப்படிப்பட்ட ஒரு கை சேதத்துக்கு நான் ஆளாகிவிட்டேன் என்று நாளை மறுமையில் அவன் புலம்புவான். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலன். உலகத்தில் வாழும் பொழுது இப்படிப்பட்ட கேடுகட்ட ஒருத்தனோடு நான் நட்பு வைத்திருக்க கூடாதுன்னு சொல்லுவான். நான் இப்ப நரகம் வர்றதுக்கு, நான் நரகத்தோட தீமைகளை அனுபவிப்பதற்கு அவனும் ஒரு காரணமாக இருந்து விட்டானே, அவனோடு நான் நட்பு வச்சிருக்க கூடாதா? அவன் கான்டாக்ட்ல இருந்திருக்க கூடாதா? நான் அவனுக்கு போன் பண்ணி இருக்க கூடாதா? அவன் கூட சேர்ந்து சுத்தாம இருந்திருக்கணுமே என்று சொல்லி நாளை மறுமையில் அவன் புலம்புவான். புலம்பு விட்டு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கின்றான், லக்கது அவல்லனி அனி திக்ரி பஅதி ஜாஅனி. எத்தனையோ டைம் எனக்கு பயான் கேட்கலாம்னு தோணுச்சு, எத்தனையோ டைம் பள்ளியாசலுக்கு போகலாம்னு தோணுச்சு, எத்தனையோ டைம் திருந்தலாம்னு தோணும் போதெல்லாம் என்னை வழிகெடுத்துட்டான். நான் இப்ப திருந்தினா நாளை திருந்திடலாம் சொல்லி நினைக்கும் போதெல்லாம் என்னை வழிகெடுத்துட்டான். பின்னாடி பாத்துக்கலாம், இப்பவே திருந்தி என்ன ஆகும்? இதெல்லாம் ஜாலியா இருக்க வேண்டிய வயசு, இதெல்லாம் யங் ஸ்டேஜ், இதெல்லாம் இளமை பருவம் என்று சொல்லி சொல்லியே நீ வழிகெடுத்து கடைசி வரைக்கும் அல்லாஹ் இடத்திலிருந்து வரக்கூடிய நேர்வழி எனக்கு கிடைக்காமல் ஆக்கிவிட்டான். ஷைத்தான் முகம் மனிதர்களும் சிறகி இருக்கின்றான். ஷைத்தாங்கிற வெளியில தான் இருக்கா நினைக்க கூடாது. நாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நட்புகளும் சிலர் ஷைத்தான் ஒரு உருவத்தில் நம்முடைய நேர்வழி கெடுப்பதற்காக இருப்பார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கிறார். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி என்ன பாருங்க, இன்னி கானலி ஹலீலன். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சொர்க்கவாதிகள் தன்னுடைய அந்த நட்புகள் இடத்துல பேசுவாராம். என்ன தெரியுமா? எனக்கு பூமியில ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னி கானலி ஹலீலன். உலகத்துல பூமியில எனக்கு ஒரு நட்பு இருந்தான், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் உலகத்தில் வாழும் பொழுது என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா தெரியுமா? இதா மித்னா வகுன்னா துராபன் வஇதாமன் இன்னா லமதீனு. உலகத்துல வாழும் பொழுது சில நேரங்கள்ல அவனுடைய வார்த்தையினுடைய காதில் விழுவது என்ன தெரியுமா சொன்னா, இதா மித்னா, நாம மூத்தா போனதுக்கு அப்புறம் வகுன்னா துராபன், நம்ம மேல மண்ணு போட்டு வாங்கலாம், வஇதாமன், நாம் மண்ணோடு மண்ணாக மாறி எலும்புகளாக மாறி விடுமா, வஇன்னா லமதீனு, பிறகு நாம் எழுப்பப்படுவோமா. இதெல்லாம் கேட்கிற மாதிரியா இருக்கு என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தான். அல்லாஹ் என்ன சொல்ல வரா? மௌத்தை மறந்தவனாக, கபரை மறந்தவனாக, மறுமையை மறந்தவனாக, அல்லாஹை மறந்தவனாக ஒரு நட்பு இருந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நட்பு நான் இருந்து கொண்டிருந்தான். அவனை பற்றி அல்லாஹ் இடத்தில் முறையிடுவானாம், யா அல்லாஹ், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு காண்பி, அவன் இப்ப எங்க தங்கி இருக்கான்னு எனக்கு சொல்லு, காண்பி. அல்லாஹ் அவர்களுக்கு போட்டி காண்பிப்பான். சொர்க்கவாதிகள் எதை கேட்டாலும் அல்லாஹ் செய்வான். சொர்க்கவாதிகள் எதை எல்லா இடத்திலும் முறையிட்டாலும் அல்லாஹ் அதை செயல்படுத்தி காண்பான். அல்லாஹ் அவருக்கு ஒரு போட்டு காண்பிப்பான். அவன் நரகத்தில் இருந்து கொண்டிருப்பான். அவன் நரகத்தில் நெருப்புகளோடு அவன் இருந்து கொண்டிருப்பான். அப்போது அவனை பார்த்து விட்டு அந்த சொர்க்கவாதி அந்த நட்புகளோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்துல சொல்வாரு, வலவுலா நிஅமத்து ரப்பி, என்னுடைய ரப்பு மட்டும் எனக்கு அருள் செய்யலன்னா, அவன் மட்டும் என் மேல கருணை காட்டலன்னா, அவன் மட்டும் என்னை தடுக்கலன்னா, லகுந்து மினல் முஹ்மரீன், உன் கூட நானும் நரகத்துல இருந்திருப்பேன். அல்லாஹ் மட்டும் என்னை தடுக்கல, அல்லாஹ் மட்டும் என்னை பாதுகாக்கல, அல்லாஹ் மட்டும் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கலன்னு சொன்னா, இன்னக்குள்ள முஹ்மரீன், உன் கூட நானும் இந்த இடத்துல இருந்து கொண்டிருப்பேன் என்று அவன் சொர்க்கவாதிகளிடத்தில் அவனை பற்றிய தன்னுடைய நட்பை பற்றி மறுமையில் பேசுவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கின்றான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, கெட்ட நட்போடு நான் போய்கிட்டே இருக்கும், அதை துண்டிக்கல, அதை கட் பண்ணல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் விடலன்னு சொன்னா நிச்சயமாக நாளை நரக படுகொலிக்கு நம்மையும் அவன் அழைத்து செல்வான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கின்றான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல நட்புக்குள் அடையாளம் என்பது
நாம் நல்ல நட்புகளின் பக்கம் போகணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு, ஈமானிய நட்புகளோடு, ஈமானிய சகோதரத்துவம், நல்ல இஸ்லாமிய சகோதரத்துவம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் மொக்கையா தான் இருப்பாங்க. என்ன தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு, லுங்கி முடிச்சுக்கிட்டு, பள்ளியாசல போய்கிட்டு, குரானை ஓதிக்கிட்டு, இந்த மாதிரி மக்கள்கிட்ட நட்பு வைக்கிறனால நம்ம ஆளுகளுக்கு கசக்கும். எப்படிப்பட்ட நட்புகள் எனக்கு தேவை? நல்ல நல்ல ஷார்ட் எல்லாம் உடுத்திக்கிட்டு, டவுசர் உடுத்திக்கிட்டு, காதுல ஹெட்போனை மாட்டிக்கிட்டு, நல்ல பைக் எடுத்து சுத்தக்கூடியவனா அவன் கூட, அவன் பின்னாடி பைக்ல போனா கெத்தா இருப்பேன். இவன் கூட போனா எவன் என்ன மதிப்பா நாளைக்கு எந்த அடிப்படைதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? பள்ளிவாசல் இருக்கக்கூடிய, தாடி இருக்கக்கூடிய நட்புகளை பார்த்தா நம்ம ஆளுகளுக்கு கசக்கு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நல்ல நட்புகளோடு, ஈமானிய சகோதரத்துவத்தை, ஈமானிய மக்களோடு பழக ஆரம்பிச்சுட்டாலே சொர்க்கத்திற்கான பாதைகளை அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக்கிடுவான். அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திற்கான மனிதர்களாக மாற்றி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவன் அதிகமாக கேள்விப்பட்ட சம்பவம் தான். 99 கொலை செஞ்சு 100ஆவது ஒரு கொலை செஞ்சிருவாரு. செஞ்சதுக்கு அப்புறமும் அவருக்கு மனசு உள்ளத்துல உறுத்திக்கிட்டே இருக்கும். 100 கொலை பண்ணிட்டவங்க அவர் திருந்தலான்னு சொல்லி ஒரு ஆலிம் இடத்துல கேட்கும் போது ஆலிம் என்ன சொல்லுவாரு? நீ இருக்கக்கூடிய இடத்துல இருந்தா ஒரு காலம் திருந்த மாட்ட. நீ என்ன செய்ய? நல்ல மனுஷர்கள் வாழக்கூடிய ஊருக்கு போ, அப்பதான் நீ திருந்தப்பா. கெட்ட மனிதரோடு சகவாசம் வச்சுக்கிட்டே, கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்துகிட்டே திருந்தலானத்தை ஒரு காலம் திருந்த மாட்டோம். ஒரு நாள் தொலைவு, 2 நாள் தொலைவு, 3 நாள் கை பிடிச்சு கூட்டு போயிடுவான். அதனால என்ன செய்யணும்? அந்த நட்பை கட் பண்ணி, கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு நீ என்ன செய்ய? நல்ல மக்களோடு, நல்ல நட்புகளோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு முயற்சி எடு. அவர் அப்படிதான் போனார். நல்ல மக்களோடு வாழ்வதற்கு போற வழியே மூத்தாயிட்டாரு. போற வழியிலே மூத்தா போயிட்டாரு. இந்த ஹதீஸுடைய இறுதியில் அல்லாஹ் எப்படி தெரியுமா அவருடைய முடிவு வச்சிருப்பா? அவர் பயணிச்ச ஊருக்கு ஸ்டார்ட் ஆகும் போதே அவர் மூத்தாயிடுவார். மலக்குகளுக்கு இப்போ ஒரு சிக்கல். நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலாயிக்கத்துல் ரஹ்மானோட உயிர் எடுக்கிறதா, மலாயிக்கத்துல் அதாபோட உயிர் எடுக்கிறதா? ஒரு மனித உருவத்தில் ஒரு மலக்கு வந்து சொன்னாரு, அவர் எதன் பக்கம் நெருங்கி இருக்கிறாரோ அதை பொறுத்த ஒரு ரூப எடுங்கள். ஆனா அவர் எங்க தெரியுமா இருந்தாரு? அவர் கிளம்புற கொஞ்சம் தூரத்தை அவர் மூத்தா போயிட்டார். அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? இந்த பூமிக்கும் வானத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் அவர் இருக்கக்கூடிய அந்த உடம்பின் பக்கம் நல்லவர்கள் வாழக்கூடிய பூமி அல்லாஹ் நெருக்கினான். கெட்ட மக்களோடு இருந்த அவருடைய சகவாசத்தை அல்லாஹ் தூரமாக்கினான். யோசிச்சு பாருங்க, நல்ல மக்களோடு சேரணும்னு சொல்லி நம்ம மைண்ட்ல தாட்டி வந்துட்டாலே, நாம சிந்திக்க ஆரம்பிச்சா நல்ல மக்களோடு பழகணும்னு ஆரம்பிச்சுட்டாலே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அவர்களை அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விடுவார். சொர்க்கத்திற்கான மக்களாக அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்துவதால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். ஏனென்றால் நல்ல நட்புகளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இலக்கணம் என்ன தெரியுமா? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். உங்ககிட்ட நல்லதை ஏவிக்கிட்டே இருப்பாங்க, கெட்டதை விட்டு தடுத்து கொண்டே இருப்பார்கள். உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா கண்ணு மூடிட்டு இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வை சாட்சி வைத்து மறுமையை பயமுறுத்தி அவர் என்ன செய்வார்கள்? அதை விட்டு தடுப்பார்கள். இதுதான் உங்க நேரான வழிக்கு போட்டிருக்கோம். உமர் சத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்தோன்னு கேட்டாங்க, நான் உங்களுக்கு ஆட்சியால் உங்களுக்கு ஹலீஃபா என்ற முறையில் நான் கேட்கிறேன், நான் ஏதாவது பெசகலா போனா, நான் என்னுடைய பாதையிலிருந்து கோணலாக போனா என்ன போனீங்க கேட்கும் பொழுது மக்கள் சொன்னார்கள், எங்களுடைய வாளை கொண்டு நாம் பதிலளிப்போம், எங்களுடைய வாளை கொண்டு உங்களை சரிப்படுத்துவோம், எங்களுடைய வாளுதான் உங்களுக்கு பேச சொல்லும் பொழுது உமர் சத்தாப் அதை கண்ணீர் விடுத்து சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நான் சரியான பாதையை விலகும் பொழுது என்னை திருத்துவதற்கு என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தானே, அல்ஹம்துலில்லாஹ் என்று உமர் சத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்படிப்பட்ட நட்பு நமக்கு தேவை. நம்ம தவறான வழிக்கு போன நம்மளை சுட்டி காட்டக்கூடிய நட்புகள் தேவை. ஏதாவது குறை சொல்லிட்டாலே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு 3 நாள் பேசாம இருக்கணும். அவ்வளவுதான் இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நட்புகள் என்ன? எதுவுமே சொல்லக்கூடாது. நம்மளை பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்கணும், நல்லபடியா இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது தவற சுட்டி காட்டிட்டா என்ன சொல்லுவாங்க? நீ பெரிய வாக்கியம் பாரு விட்டுரும், இவரு பெரிய வாக்கியம் நல்லா என்னைய சொல்ல வந்துட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளே மிக அருவருப்பான வார்த்தையாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் தெரியுமா? ஒரு சகோதரனிடத்தில் வந்து இத்தகில்லா, அல்லாஹை பயந்து கொண்டு சொல்லும் பொழுது அலைக்க நஃப்ஸக, வேலையை பாரு யார் சொல்லிங்கனாலும் அதே போன்று ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையாக அல்லாஹ் வேறு எதுவுமே பார்ப்பது கிடையாது. யாராவது உங்கள்ட்ட வந்து அல்லாஹ் பயந்துங்க, நல்லபடியா இருந்துங்க, தெரிஞ்சுக்கங்கப்பா, இப்படியே இருந்து மௌத்தா போயிட்டா என்ன சொல்லும் பொழுது உன் வேலையை பாரு நான் பார்த்துக்கிட்டு சொல்ல முன்னால் அதை விட மிக மோசமான ஒரு வார்த்தை வேறு எதுவுமே கிடையாது. ஆகவே இது போன்ற வார்த்தை நாம் எதிர்பார்ப்போம். அல்லாஹை பயந்துக்கள், மறுமையை பயந்துங்க, நாளைக்கு மௌத்தாயிட்டா என்ன, இது போன்ற வார்த்தைகள் சொல்லக்கூடிய நட்புகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று
அல்லாஹ்விடத்துல நம்ம துஆ செய்யணும். நல்ல நட்புகள் கிடைக்கலன்னு சொல்லி அப்படி இருந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? அல்லாஹ் துஆ செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா? யா அல்லாஹ் எனக்கு ஒரு நட்பை ஏற்படுத்தி கொடு, அவர் எனக்கு நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், நாங்கள் இருவரு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தா. யார? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆகவே அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். யா அல்லாஹ் கெட்ட நட்புகளை விட்டு என்னை தூரமாக்கி விடு, நல்ல நட்புகளோடு அதிகமாக உருவாடக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடு என்று அல்லாஹ் இடத்துல துஆ செய்தால் அது போன்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவார். பாரத அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல நட்புகளோடு உறவாடுவோம், நல்ல நட்புகளுக்காக பிரார்த்தனை செய்வோம், நல்ல நட்புகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب.